எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியூடாக உங்க எல்லோரையுமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட நமது நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த மாதிரியான சூப்பர் ஹிட் செலக்ஷன் ஊடாக உங்களை டான்ஸ் பண்ண வைக்கக்கூடிய மாதிரியும், அது மாத்திரமில்லாம கடந்த காலத்தை இரட்டிப்பு சந்தோஷத்தூடாக நம்மளை நிகழ்ச்சி படுத்தி சூப்பர் ஹிட்டான பாடல்கள் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு கூட வர தயாரா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நமது நிகழ்ச்சியோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினரோடாக நம்ம நிகழ்ச்சியில பயந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை 2026 டிசம்பர் 31 நைட்டு நமது டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடை நிகழ்ச்சியில அவர்களுக்கான பெருமதியான பரிசு பொருட்களையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்றது தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு இன்னைக்கும் நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் யாரு, அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை பார்க்கும் பொழுதே வாவ் மூமெண்ட் அதிக அளவு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கின்றது. ஸோ எல்லாமே நிகழ்ச்சிக்குள்ள போய் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு கூட சூப்பரான பாடல்கள் எல்லாமே அப்படி பேக் டு பேக் வர தயாரா இருக்கு. ஆனா அந்த சூப்பர் ஹிட்டான பாடல்களை நம் நாட்டவர்களுடைய குரல்களை இன்னைக்கு யாரு தரப்போறா, எந்த இசைக்குழுவினர்கள் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்களுடன் இணைந்து இன்றைய நிகழ்ச்சி பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றது. எனவே ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் கூடாக இன்னைக்கு பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த தயாராக இருக்கின்றது. எனவே ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை 2026 டிசம்பர் 31 நைட்டின் நமது டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கூறிக்கொண்டு இன்னைக்கு வரப்போற ஒவ்வொரு பாடல்களும் சூப்பர் ஹிட்டான ஒரு பாடலாக இருக்கின்றது. எனவே அந்த பாடல் ஊடாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவுகளும் இன்னும் இரட்டிப்பு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாறப்போகின்றது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அந்த அளவுக்கு நமது மனங்களை திருப்திப்படுத்தக்கூடிய மாதிரியான பாடல்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வர தயாரா இருக்கு. ஸோ சந்தோஷமாக நம்ம கூட இணைந்து நீங்களும் எங்க கூட அந்த அழகிய பசுமையான நினைவுகளை இன்னைக்கு நிகழ்ச்சியில மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலாக எல்லோருக்குமே ரொம்ப ஒரு பிடித்த பாடலாக வர இருக்கின்ற பாடல் என்ன ஏது அப்படின்றதா நீங்க ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எனவே இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆரம்ப பாடல் முதல் பாடலாக நிகழ்ச்சியில பார்ப்பதற்கு முன்னாடி நிறைய பாடல்களை ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுதும் அந்த பாடல்களை ரசிக்கும் பொழுதும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஆகிருக்கும். ஒரு விடயம் அந்த பாடலுடைய இசை, இன்னொன்று அந்த பாடலுடைய வரிகள், இன்னொன்று அந்த பாடல் உள்ள காட்சிகள், இன்னொன்று அந்த பாடலில் தோன்றி நடித்தவங்க அப்படின்னு சொல்லி பாடல்களாக இருந்தாலும் சில விஷயங்கள் ஒவ்வொருத்தர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அது ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கும். இன்னைக்கு வர இருக்கக்கூடிய பாடல்கள் கண்டிப்பாக இந்த பல ரீதியில நம்ம ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒவ்வொன்றாக உங்களுடைய மனங்களை தொட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் கண்டிப்பாக ஒட்டு மொத்தமாக நீங்க ரசித்த பாடலாகவும் இருக்க போகின்றது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து போய் பாடல்கள் எல்லாமே ரசிச்சுட்டு வரலாம். பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே சில சந்தர்ப்பங்கள்ல அந்த பாடல்களோட இருக்கக்கூடிய அந்த யதார்த்தத்து ஊடாக அந்த பாடல் ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த பாடலை உயிர் ரீதியில நம்மளுடைய மனங்களை தொட்டு பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய விடயங்கள் அந்த திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளேயில தான் தங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா சில பாடல்கள் அந்த திரைப்படத்தோட கதையோட்டத்துக்கு ஒட்டாமலே திடீரென ஒரு பாடல் வரும். இது ஏங்க, இது தேவையாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய பாடல்கள் சில நேரங்கள்ல நமது மனங்களை தொடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனவே ஆல்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தனித்தனியாக பார்க்கும் பொழுது சில சந்தர்ப்பங்களை பிடிச்சு போகக்கூடிய பல தருணங்கள் இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களை அதை தவிர்த்து பார்க்கக்கூடிய பல தருணங்களாக இருக்கின்றது. எனவே அப்படி சில விஷயங்கள் நிகழ்வுகளாக நடக்கும் பொழுதுதான் அந்த நிகழ்வுகள் ஊடாக நமது வாழ்க்கையில சில பாடல்கள் முக்கிய இடம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு நம்ம பரிசு வாங்கி கொடுக்குறோம், ஒருத்தவங்களுக்கு அந்த பரிசை வாங்கி கொடுக்கறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னொருத்தவங்களுக்கு இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் தாண்டி ஒரு பூவோ
அப்படி இல்லாட்டி வந்து இந்த இயற்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள், இந்த விஷயம் குடுக்குறது வந்து அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒருத்தவங்களுடைய உணர்வு ரீதியில கொடுக்கக்கூடிய ஒரு பரிசல்கள நாம பெற்றுக்கொள்ளும்போதோ, இல்ல அது குடுக்கும் பொழுது வந்து, அது ஒரு இவ்ளோ நம்ம பெறுமதியான பரிசு பொருட்கள் குடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே ஒருத்தவங்களுடைய சிறப்ப நம்ம உணர்வு ரீதியில குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த சிறப்ப வந்து எவ்வளவு மதிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உணர்வு ரீதியில கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பொருட்களாக இருக்கும். அப்படி ஒரு உணர்வு ரீதியில வரக்கூடிய ஒரு பாடல்கள தான் நிகழ்ச்சியில முதலாவது பாடலாக நாங்க தரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில முதலாவது பாடலாக வரவிருக்கிற பாடலோட அந்த வரிகள கேட்கும் பொழுதே, "பூப்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி" அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல் தொடங்குது. ஸோ அந்த பாடலுடைய வரிகள பார்க்கும் பொழுது வந்து, ஒரு பெண் அந்த பொட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த அழக ரசிச்சு பாடக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக இந்த பாடலுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் வர்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாம இந்த பாடல வந்து நம்மளுடைய இளையராஜா தான் வந்து இசையமைத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து "என் உயிர் கண்ணம்மா" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலாகத்தான் அமைந்திருக்கின்றது. இந்த பாடல்ல அ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகான முறையில வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த பாடல்ல வந்து தோன்றி நடித்தவங்க, இந்த திரைப்படத்துல டிராவல் பண்ணினவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய பிரபு சார், அது மாத்திரம் இல்லாம ராதா, லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி எஸ்.எஸ். சந்திரன் அப்படின்னு சொல்லி பல ஸ்டார்ஸ் இந்த திரைப்படத்துல வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எனவே நம் நாட்டவர்களுடைய குரல்ல "என் உயிர் கண்ணம்மா" திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அழகான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில "பூப்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி" பாடல் தான் நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலாக வர தயாராக இருக்கின்றது. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பாடல பார்த்துட்டு வரலாம். பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி, மீன்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. தன்னந்தனி ஆளா இவன் நின்னிருந்தா சாமி, இப்ப ரெண்டும் கட்டும் போனா இதுக்கென்ன வழி காமி. தன்னந்தனி ஆளா இவன் நின்னிருந்தா சாமி, இப்ப ரெண்டும் கட்டும் போனா இதுக்கென்ன வழி காமி. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி, மீன்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. தன்னாலே பெண்ணொருத்தி தாயாகான கதை உண்டாக்கி வைத்தவனே ஓராளும் அறிந்ததில்லை. கண்ணான காதலியை கண்ணில் வைத்து பாடுகின்றான், கல்யாண ஊஞ்சலிலே கற்பனையில் ஆடுகின்றாள். யாராலும் விடை கொடுக்க ஆகாத விடுகதைய ஊரார்த்து போட்டு வைத்தாய் நீதானே. என்னாகும் நாளை என்று ஏன் மறைத்தாய்? பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி, மீன்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. தன்னந்தனி ஆளா இவன் இருந்தா சாமி, இப்போ ரெண்டும் கெட்டும் போனா இதுக்கென்ன வழி காமி. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி, மீன்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி.
நாளில் போட்ட விதை இந்நாளில் வளருதிங்கே. அன்பான காதல் கதை அன்றாடம் தொடருதிங்கே. உல்லாச ராகத்திலே வாடுதொரு ஜோடி குயில், சொல்லாத சோகத்திலே வாடுதொரு ஊமை குயில். வாய் பூட்டு போட்டுக்கிட்டா வந்ததை ஏத்துக்கிட்டா, வாய் போட்டு தன இழந்த பூங்கோதை, தன்னாலே வந்த வினைதான் சுமந்தாள். பூம்பாறையில் பொட்டு வைக்க பூங்குருவி, வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. தன்னந்தனியாளா இவன் இருந்தா சாமி, இப்ப ரெண்டும் கட்டும் போனா இதுக்கென்ன வழி காமி. தன்னந்தனியாளா இவன் இருந்தா சாமி, இப்போ ரெண்டும் கட்டும் போனா இதுக்கென்ன வழி காமி. பூம்பாறையில் பொட்டு வச்ச பூங்குருவி, வீம்பாகத்தான் சேர்ந்ததொரு ஆண்குருவி. பூப்பாறையில பொட்டு வச்ச பூங்குருவிய ரொம்ப அழகான வரிகள்ல பாடலாக பார்த்துட்டு வந்திருந்தோம். அழகான பாடல்களையும் தாண்டி சில பாடல்கள் எனர்ஜியான பாடல்களாக சில சந்தர்ப்பங்கள்ல நம்மளுக்கு இதுதாங்க பிடிக்கும், இதுதாங்க நம்மளுடைய ஜோனர் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காகவே நிகழ்ச்சியில அடுத்தும் கூட ஒரு எனர்ஜி வைபான ஒரு பாடல் தரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம எனர்ஜி எனர்ஜி எனர்ஜின்னு சொன்னா இவ்வளவு போதுமாங்க, இவ்வளவு போதுமாங்க, இவ்வளோ எனர்ஜி போதுமாங்க அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அன்லிமிட்டெட் எனர்ஜியாக வந்து நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வரப்போகின்றது. அன்லிமிட்டெட் எனர்ஜியாக வரக்கூடிய பாடலாக என்ன பாடல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பாடல்கள் இருக்கின்றது, அன்லிமிட்டெட் எனர்ஜி சாங்ஸ். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எல்லோருனாலும் கேட்கக்கூடிய வாய் மெட்டீரியல் சாங்காக மாறி இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகின்றது. எஸ் கூலி திரைப்படத்தில் இடம்பெற்ற நம்மளுடைய ரஜினிகாந்த் சார், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு காஸ்டியூம் குருவோட வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகி இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய லோக்கியனா இந்த திரைப்படத்தை வந்து டிரெக்ட் பண்ணியிருந்தாரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக நம்மளுடைய அனிருத் சார் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அனியோட இசை அப்படின்னு சொன்னாலே வந்து வேற லெவலில் தெரிக்க விடுவார். அது ஒரு மெஜிக்கை இங்கேயே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க கூலி திரைப்படத்தில் என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அது எனர்ஜி வைப்பான பாடல் என்ன அப்படின்றது வந்து நான் சொல்ல முன்னாடியே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட மோனிகா பாடல் தான் நாம் பார்க்க தயாராக இருக்கின்றோம். ஸோ மோனிகா அப்படின்னு சொன்னாலே வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா நாளும் வந்து ரொம்ப 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 அழகாக பேசக்கூடிய சில வார்த்தைகளில் வந்து சில பிள்ளைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து இந்த மோனிகா அப்படின்றது வந்து போங்க மோனிகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை வந்து நார்மலாகவே நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்து மச்சான் கிட்ட சொல்லுவோம், இல்லை வந்து நம்ம தோழிகள் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது ஒரு டெம்ப்ளைட்டை வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில வந்து போங்க போங்க அப்படின்னு ஒரு சொல்ற விஷயத்தெல்லாம் போங்க மோனிகா அப்படின்ற மாதிரி ஈஸியாக நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திருக்கக்கூடிய சில வசனங்களாக இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற அந்த பாடல் ஊடாக. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாமே வந்து இந்த மோனிகா என்ற பேர் வந்து ரீசெண்டாக வந்து ஆரம்பத்தில் இந்த பேர் இருந்தாலும் இப்போ வந்து இந்த பேரை வந்து ஏதோ இப்போதான் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இப்போதான் இந்த பேரை வந்து புதுசாக நம்ம கேட்குறோம் அப்படின்றது மாதிரி வந்து இந்த பேரை இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அது மாத்திரமெல்லாம் சில பேர் வந்து இந்த பேரை சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்து ஊடாக வந்து இந்த மோனிகா இந்த பேரை வந்து நிறைய பேர் சேஞ்ச் பண்ணின ஒரு விஷயம் வந்து நம்மளால பார்க்க கிடைத்திருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பாடல் இந்த மோனிகா சாங். அது மாத்திரம் இல்லாமல் இதில் நம்மளுடைய பூஜா ஹெக்டர் வந்து எல்லாம் நடிச்சிருப்பாங்க, இதில் தோன்றி ஆடி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எனர்ஜி வேற லெவல் வைபாக இருந்திருக்கும் இந்த பாடலில் வந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாடலில் தோன்றியவங்களாகட்டும், இந்த பாடலில் வந்து பேக்ரவுண்டில் வந்து டான்ஸ் பண்ணவங்களாகட்டும், எல்லோருமே வந்து இந்த பாடலில் வேற லெவலில் ஒரு அவ்வளோ எனர்ஜியாக வந்து இந்த பாடலில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சாங் இப்போ வந்து பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலில் வந்து இதுவும் ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் இருக்கிறது. ஸோ அந்தளவுக்கு முக்கியமாக ஒரு எனர்ஜி வைப்பான ஒரு பாடலாக இருக்கும்போது நம்ம நிகழ்ச்சியில் தராம விட்டால் சரியாக இருக்குமா அப்படின்றதுக்காக தான் வந்து நம்மளுடைய ஆண்டனி ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்களை வந்து நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக அந்த பாடல் தாங்க நாங்கள் தரப்போகிறோம். ஸோ எனர்ஜி வைப்போட சந்தோஷமாக
நம்ம நிகழ்ச்சியை வந்து நீங்க பாருங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லாம சொல்றாங்கங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில வந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடல் வந்து பழைய பாடலாகட்டும், புது பாடலாகட்டும், எனர்ஜி பாடலாகட்டும், சோக பாடலாகட்டும், காதல் பாடலாகட்டும் எல்லாமே உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேற லெவல் பிளேலிஸ்டோட தான் வரப்போகிறது. நிகழ்ச்சியில வர இருக்கின்ற மோனிகா பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடாக இணைந்திருப்போம். மோனிகா வலுது இறங்கி வந்தது, கடவுளை கொந்தளிக்கும் சுனாமி உண்டாச்சு. மோனிகா வலுது எதுக்க எனது தலையை சுத்த வைக்கும் சுறாவளி பொண்டாச்சு. பட்டுன்னு பார்த்தாலே பல்சே தம்பாடு பொடுவா மீனா கூத்தாடுமே. இரவ கலகாகும் சொல்ல பிள்ளைடி சால்ட்டோ நான் தோட்டா ஸ்வீட்டாகுமே. Monica, my girl Monica, love you Monica, baby ma Monica, kichi ma, Monica, love you Monica, baby ma Monica, pati kichi ma, hey jum 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 jum, tak jumada juma jum, tak jum 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 jum, tak jumada juma jum, tak la jum 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 jum, tak jumada juma jum. கொஞ்சம் கொள்ளைய வைக்கிறியே, உன்னை அடைய வைக்கிறியே, என் பகக்க நவிலையே. என்ன கொள்ளைய வைக்கிறியே, கொஞ்சம் குறைய வைக்கிறியே, என்னை அடைய வைக்கிறியே, என் பகக்க நவிலையே. வட்டிக்கு ஒரு கிளாஸுக்கு அதை பார்த்தா அது ப்ராஃபிட். ஒரு உண்மை சொல்லவா, சரி கொஞ்சம் சொல்லட்டுமா? உனக்கு சொத்து சொகம் வந்து வந்துருத உண்மை பத்தலன்னா மாசம் மாசம் கட்டுற சந்தா. ஒரு சாம பத்திக்கவா, ஒரு டோரோ தித்திக்கவா, இருக்காத ஒரு வாட்டி சந்திக்கவா, பயங்காட்டி தந்திக்கவா, தங்காத மெதையில சாகு நேரத்து புலம்பி எழுவாத பூஜா ஆட்டத்தில் என்ன சொன்னான தொல்ல. வறுமை கோலத்து நேர்மை பார்க்காத இளமை காலத்தடி செஞ்சு நல்லா இல்லை. நிலவசவ பார்க்கும் தஞ்சாவூர் காடி மனச ரெண்டாக்கி வரவாக்கல. இரும்ப கலதாகும் பப்பாலிலாரி பாஜா பேப்பட்டே கௌதமல. Monica, my dear Monica, love you Monica, baby ma Monica, kichima kichima. Monica, love you Monica, baby ma Monica, pati kichima jum 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 jum, tak jumma jumma jum, tak jum 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 jum, tak jumma jumma jum, jumma 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 jum 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 jum, tak jumma jumma jum. Monica, my girl, Monica, love you. மோனிகா அப்படின்னு சொல்லி நானும் இப்போ வேற லெவலில் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாடல் வந்து வேற 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 லெவலில் ஒரு எனர்ஜி வை பாடலாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்களும் நம்ம நிகழ்ச்சியோடாக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அப்படி சூப்பர் ஹிட்டான பாடல்கள் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக வர தயாராக இருக்கு. நீங்களும் சந்தோஷமாக மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியோடாக பயணிக்க காத்து கொண்டிருப்பீங்க. நாங்களும் உங்க கூட இணைந்து பயணித்து கொண்டிருக்கோம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு மாதங்களில் வந்து ஒவ்வொரு இசைக்குழுவினர்களூடாக வந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்கள் வந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் மாதமொரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு அதிகளவு லைக் ஷேரை கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை வந்து 2026 டிசம்பர் 31 நமது டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம். எனவே அந்த வெற்றியாளர்கள் யார் அப்படின்னு தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில அடுத்தும் கூட பார்க்க இருக்கின்ற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ஃபேவரட்டான ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதையும் தாண்டி நிறைய பேருக்கு அது ஒரு ஃபேவரட்டான பாடல். அதையும் தாண்டி வந்து இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கடந்த காலங்கள்ல நம்மளுடைய கார்த்திக்கை வந்து அறிமுகம் பண்ணி ஒரு திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை. இளையராஜாவோட இசையில் பாரதி ராஜாவோட டிரெக்ஷன்ல வந்து அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக மாறி இருந்தது. ஒரு இந்து பையனுக்கும் கிறிஸ்டியன் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த அழகிய காதல் கதையாக வந்து இந்த திரைப்படம் வந்து நகரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான மதம் சார்ந்த காதல்களை பேசக்கூடிய பல திரைப்படங்கள் இருந்தாலும் இந்த திரைப்படத்துல வந்து நம்மளுடைய பாரதி ராஜா சொல்ல முனைந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எந்த சமூகத்தில் ஊடாக இருக்கக்கூடிய நபர்களையும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமையாது. 2 சமூகத்தையும் வந்து ஒன்றிணைத்து ஒரு புரிதல்ல கொண்டு போகக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்கிரீன் பிளேயை இங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. அது மாத்திரம் இல்லாம அலைகள் ஓய்வதில்லை இன்னும் ஒரு பாடலாக இருந்தது 1000 தாமரை மொட்டுக்களை பாடல். அதுவும் ரொம்பவே ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஆல்பம். அதையும் தாண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது புத்தம் புது காலை பாடல் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்மளுடைய கலைஞர்கள் உங்களுக்காக பாட தயாராக காத்து கொண்டிருக்கின்றார்கள். புத்தம் புது காலை இப்ப ரீசெண்டா வந்து அதோட ரீமேக் வெர்ஷனும் இப்ப அண்மையில வந்து ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர்னாலும் கேட்டு கொள்ளக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. எனவே புத்தம்புது காலை அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லிரிக்ஸோட ஒரு பாடலை அப்பையும் சரி இப்பயும் சரி அந்த பாடலை நம்ம கேட்கக்கூடிய ஒரு விடயமாக தான் அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலே காலை பொழுது அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த காலை பொழுதுல சில விஷயத்த ரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இளையராஜாவோட இசையில அதை நாம இன்னும் மெல்ட்டாகி ரசிக்கும் பொழுது வந்து அந்த பாடல் ஊடாக நாமளும் ஒன்றித்து கலந்து போறோம் அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில அடுத்தும் கூட நம்மளுடைய பாரதி ராஜாவோட டிரெக்ஷன்ல வந்து இருந்த ஒரு பாடல். அந்த பாடல் உங்களுக்காக நம் நாட்டு இசையில் நம் நாட்டவர்களுடைய குரல்களில் உங்களுக்காக.
புத்தம் புது காலை அப்படின்னு சொல்லி அந்த பாடலுடைய வரிகளை கேட்கும் பொழுதே எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த பாடலுடைய வரி அமைந்திருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே பாடலூடாக வந்து அதை திருப்திகரமாக அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அதே மாதிரி நிகழ்ச்சியில் வந்து அடுத்தும் ஒரு பாடல் தரலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ரொம்ப மெல்ட்டாக ரொம்ப சடல்ட்டாக வந்து நீங்கள் ஒரு பாடலை பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஆனால் அடுத்து வரப்போட பாடல் கொஞ்சம் எனர்ஜியாக தரலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ எனர்ஜி வைப் சாங்ஸ் அது மாத்திரம் இல்லாமல் வந்து இந்த ஸ்லோலி வரக்கூடிய சாங்ஸ் ஃபீல் குட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே வந்து சில ரீதியில் பார்க்கும் பொழுது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ரீதியில் இருக்கக்கூடிய மனநிலை ஊடாக வந்து இந்த பாடல்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தரக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு பாடல்களுடைய அந்த அழகிய நினைவுகள் வந்து பசுமையான நினைவுகளாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் வந்து கசப்பான நினைவுகளாக இருந்தாலும் பல தருணங்களை இந்த பாடலை இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்படி அதை ஃபீல் பண்ணினோம், அதை அப்படியே ஃபீல் பண்ணினோம், இந்த கல்யாண வீட்டில் நாங்கள் இப்படி டான்ஸ் பண்ணோம், இந்த பாடல் தான் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாடலை நம்ம ஒவ்வொரு ரீதியிலையும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அனுபவித்து நினைவு வைத்திருக்கக்கூடிய பல விடயங்களாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த பாடல் வந்து இந்த திரைப்படத்தில் வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சப்ரிக்கிட்டான ஒரு ஆல்பமாக பிடித்திருந்தது. அந்த பாடலை நான் எத்தனை தடவை கேட்டாலுமே வந்து சலிக்காமல் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாடலாக அடுத்து வரக்கூடிய ஒரு பாடலாக வந்து எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பாடல், எல்லோருமே வந்து டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடல்களும் சூப்பர்ஹிட்டான ஒரு ஆல்பமாக அமைந்த ஒரு பாடல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த திரைப்படத்திலேருந்து என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட வர தயாராக இருக்கு. நம்மளுடைய ஜீவா பூனமோட நடிப்பில் வந்திருந்த இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பர்ஹிட்டான பாடலாக தான் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு பாடல் அமைந்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட வாடா வாடா பையா பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். பிரம்மாவுன் படைப்பினிலே எத்தனையோ பெண்கள் உண்டு, ஆனாலும் அசந்து விட்டே அழகினிலே இவளை கண்டு, அழகினிலே இவளை கண்டு. Who's the tempo? Who's the FaceTime? Who's the tempo? Who's the FaceTime? என் ராத்திரியின் நோவல் நீ, நட்சத்திர தூவல் நீ, நடமாடும் காம கோவில் நீ, ஆடை கட்டும் ஆப்பிள் என் ஆசைகளின் சாம்பிள், நான் விளையாடும் காதல் ஊஞ்சல். நீ பாடு பாடு சக்க போடு என் பொத்திக்கடி தேகத்தோடு அடமாடறாங்க தேகத்தோடு வட வட பையா வாசல் வந்து போயா வாசல் தாண்டி வந்து வாசம் வாங்கி போயா. அடி உன்னை பார்க்கும் போது உள்நாடி துடிக்குதே, உன் தேகம் கண்ட பின்பு என் தேகம் குறையுதே, உடையுதே சிதறுதே, ஆனிடம் மொத்தமாய் எடுப்பேன் மடுப்பில் சிக்கி தவிக்கிறேன். சிக்காரி சிமிஷ சிங்காரி நீ சிரித்தாலே தீபாவளி, நான் ஏணி வச்சு ஏறி உன்னை எட்டி பார்க்கும் ஞானி, நான் வெடிப்பாம காதல் வெடி.
பூஞ்சேரிதான் ரொம்ப உற்சாகமா கலை கட்டுதடி செல்லமே. நானும் துச்சாதனா இல்ல துரியோதனா கோயில் உரியட்டுமா உன்னையே. தொட்டதெல்லாம் ஹிட்டு இட்டதெல்லாம் வட்டு இனி நமக்கு எது செஞ்சாகட்டு. பேச்சு சத்தம் கேட்டு அழுதான வேணும் போட்டு நீ வாங்கிக்க காதல் சீட்டு. அடிச்சட்டி நாடு சிக்கன் ஒன்ன ருசி பார்க்கவா தினம் சேர்த்து வச்ச ஆசை எல்லாம் தீர தீர. வட வட பையா வாசல் வந்து போயா வாசல் தண்ணி வந்து வாசல் வாங்கி போயா. என் ராத்திரியின் நோவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காம கோவில். நீ ஆடை கட்டும் மேப்பிள் என் ஆசைகளின் சாம்பு நான் விளையாடும் காதல் ஊஞ்சல். நீ போடு போடு சக்க போடு என் பொத்திக்கடி தேகத்தோடு அடவாட ராகம் நேரத்தோட வட பையா. பாடல்கள் 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 சில சந்தர்ப்பங்களில் இருக்கக்கூடிய பாடல்கள் எனது வாழ்க்கையை ரொம்பவும் நிகழ்ச்சியான ஒரு விடயமாக மாற்றிய திரைப்படத்தோட பாடல்கள். அந்த ஒரு விஷயம்தான் இப்போ உங்களுடைய மனங்களில் தோன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பாடல்கள் இடம்பெற்ற சந்தர்ப்பங்கள் ஊடாக அந்த பாடல்களுடைய திரைப்படத்தோட கதை எந்த அளவுக்கு மாற்றமாக அந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை அமைச்சிருக்கோம் அப்படின்றது அந்த திரைப்படத்தோட முழு கதையை பார்க்கும் பொழுது நம்மளால புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதே ஒரு விடயத்தை நமது வாழ்க்கையில நாம் அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுதுதான் நேற்று இருந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் சில வேறுபாடுகள் ஊடாக நமது வாழ்க்கையை நாமளே ஒரு ட்விஸ்ட் ஊடாக தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இதுவே நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த ட்விஸ்ட்டை இன்னும் மெருக்கூட்டு வண்ணமாக சில விஷயம் நடக்கும் பொழுதுதான் ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நினைப்போம். இல்லாட்டி ஏங்க எனக்கு மட்டும்தாங்க இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நினைப்போம். எனவே இந்த தருணங்களும் இந்த சந்தர்ப்பங்களும் அப்படின்ற இந்த சூழ்நிலையை தீர்மானிக்குதா, அந்த சூழ்நிலைக்குள்ள நாம போறதால அந்த சந்தர்ப்பமும் அந்த விடயமும் நம்மளுக்கு தாக்கம் செலுத்துதா அப்படின்றது நம்மளால செய்யக்கூடிய பல விடயங்களூடாக நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் தான் அதை தீர்மானிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்வுகளை நமது வாழ்க்கையை கொண்டு போய் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதை ஊடாகத்தான் நமது வாழ்க்கையும் சில சந்தர்ப்பங்களை அமைத்து கொள்ளக்கூடிய பல ஸ்கிரீன் பிளேயாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நம்மளோட வாழ்க்கையும் ஒரு படம் தானா இல்லை நம்மளோட வாழ்க்கையும் ஒரு திரைப்படமாக எடுக்கலாம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்கு நம்மளோட மைண்ட் செட் போகும். இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதை என்னங்க, என்னோட கதையை கேளுங்க, அதை விட ரொம்ப துயரமா இருக்கும், அவ்வளோ விறுவிறுப்பா இருக்கும், அவ்வளோ எனர்ஜியா இருக்கும், அவ்வளோக்கு போர் அடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி சில பேருடைய வாழ்க்கையும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஸ்டோரியாக தான் அமைந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். எனவே உண்மையிலே உங்க வாழ்க்கையை நாம் எடுத்து படமாக்கும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஊடாக ஒரு பாடல்கள் எழுத வேணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக புது புது வரிகள்ல புது புது அனுபவங்கள் ஊடாக வரக்கூடிய பாடல்கள் பல விஷயங்களாக அமைந்திருக்கும். எனவே சில சந்தர்ப்பங்களை நாமளே பல தருணங்களை பாடல்களை நம்ம ஹம்மிங் பண்ணிட்டே இருப்போம். சில பாடல்களை நாமளே புதுசாக உருவாக்கி கொண்டு அதை ஹம்மிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களாக இருக்கும். எனவே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தங்களை அனுபவங்களாக எடுத்துக்கொண்டோ அல்லது அதை ஆராய்ச்சி செஞ்சு பல ஸ்கிரீன் பிளே ஊடாகத்தான் பல திரைப்படங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. சில விடயங்கள் தொழில்நுட்ப ரீதியில பல மாற்றங்களை ஏற்படுத்தி நம்மளுக்கு தந்திருந்தாலும் அந்த தொழில்நுட்பத்துக்கு அந்த விஷயத்தை உள்புகுத்துவது ஒரு இயல்பான ஒரு அழகான ஒரு ரசிகனால மட்டும்தான் அந்த கற்பனை உள்புகுத்தி அதை பல மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்படி ஒரு அழகான ஒரு கலைஞனுடைய அடுத்த ஒரு பாடல் தான் நிகழ்ச்சி அடுத்தும் கூட வர தயாரா இருக்கு. நம்மளுடைய சிவாஜி கணேசன், அது மாத்திரம் இல்லாம வாணி ஸ்ரீ, இளையராஜாவோட இசை, பாடலாசிரியர் கண்ணதாசனோட வரிகள்ல ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்தும் கூட வர இருக்கின்ற பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்து வர இருக்கின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. அந்த பாடலை நம்ம கேட்கும் பொழுதும் அந்த பாடலை நம்ம பார்க்கும் பொழுதும் அழகான சில விஷயங்கள் தான் நமது மனங்கள்ல வரணும் அப்படின்றது நாம ஆசைப்படுவோம். ஆனா அந்த அழகிய நினைவை இன்னும் ததும்ப நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடல் தான்
சிந்து நதிக்கரை ஓரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கின்ற இந்த பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்து வர தயாராக இருக்கின்ற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இந்த பாடலுடைய அழகான முன் வரிகளை சொல்லும் பொழுதே வந்து ரொம்ப அழகாக இருக்க போகுது இந்த பாடல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நினைச்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதுக்கு இன்னும் டபுள் ட்ரிபிள் ஒரு ஹாப்பினஸோட இந்த பாடலுடைய இந்த வரிகள் அமைய போகுது அப்படின்றத வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமது கண்ணதாசனுடைய வரிகளில் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கக்கூடிய இந்த பாடலுடைய வரிகள் ஊடாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. சிந்து நதிக்கரையோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட நம்ம நிகழ்ச்சியில் வர தயாராக இருக்கு. ஸோ வாங்க பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட இணைந்திருப்போம். சிந்து நதிக்கரையோரம் அந்தி நேரம் இந்தன் தேவன் நாடினான், தமிழ் கீதம் பாடினான், என்னை பூவை போல சூடினான். சிந்து நதிக்கரையோரம் சிந்து நதி கரையோரம் அந்தி நேரம் எந்தன் தேவியாடினாள், தமிழ் கீதம் பாடினாள், ஏனை பூவை போல சூடினாள். சிந்து நதி கரையோரம் மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனின் மந்திரங்கள், மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனின் மந்திரங்கள், கொஞ்சம் கோயில் மெல்லிசைகள் கோதை இந்த சீவரிசை. சொல்லிக் கொடுத்தேன் கதை கதை அள்ளி கொடுத்தாய் அதை அதை காதல் கண்ணம்மா. சிந்து நதி கரையோரம் அந்தி நேரம் இந்த தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினான், என்னை பூவை போல சூடினான். சிந்து நதி கரையோரம். தெள்ளு தமிழ் சிலம்புகளை அள்ளி அவள் அணிந்து கொண்டாள், தெள்ளு தமிழ் சிலம்புகளை அள்ளி அவள் அணிந்து கொண்டாள், கள்ளிருக்கும் கூந்தலுக்கு முல்லை மலர் நான் கொடுத்தேன். வானவெளியில் இதம் இதம் சோலை வெளியில் சுகம் சுகம் காதல் மன்னவா. நதி கரையோரம் அந்தி நேரம் எந்த தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள், ஏனை பூவை போல சூடினாள். சிந்து நதி கரையோரம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது அந்த தருணமே ரொம்ப அழகாக மாறும். அந்த காதலனோ அந்த காதலியோ நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த அழகிய தருணம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா மாறுதோ, அதே போல இசையோடு நாம் இருக்கும் பொழுதும் அதே அளவு சந்தோஷத்தை தரக்கூடிய பல நினைவுகளூடாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தங்க நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாங்க என்ற ஒரு ஃபீல், அந்த உணர்வை குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இசையால மட்டும்தான் முடியும். ஒரு அம்மாவோட பாசத்தையும் ஒரு அண்ணாவோட ஏக்கத்தையும்
அழகிய பாடலுடைய வரிகள்ல வந்து இந்த பாடல் தான் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி வைப்போ ஃபீல் குட்டோ எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து வேற லெவலில் உங்களுக்கு தந்திருந்தோன்ற ஒரு திருப்தியோட நானும் நிகழ்ச்சியிலேருந்து டட்டா பாபா சொல்லிட்டு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. இந்த 1 மணி நேரம் எங்கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதையும் தாண்டி இந்த வாரம் நம்ம கூட இணைந்து பயணித்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டனி ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் தான் இன்று நிகழ்ச்சியில் வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து நம்மளுக்காக தந்திருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டனி ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியில் நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட்ரி பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை வந்து 2026 டிசம்பர் 31 நைட்டு நமது டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தை நாங்கள் கொடுக்க தயாராக காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு கூறிக்கொண்டு அந்த வெற்றியாளர்களை தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரமும் எங்கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளையும். அதையும் தாண்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி நம்ம தொழில்நுட்ப உதவியாளர்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் கமல். டடா.